ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா ரெண்டு விதமா வரும். ஒன்று அல்லாவின் சார்பாக சோதனையா இருக்கலாம், அதே அல்லாவின் சார்பாக இவருடைய பாவத்தின் பிரதிபலனாக வேதனையா கூட இருக்கலாம். இந்த ரெண்டுமே கண்டிப்பா உண்டு. இது ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது. ரெண்டை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இது சோதனையா அல்லது வேதனையா? சுப்ஹானல்லாஹ், நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கி வழிபட்டு அந்த மனிதன் நல்ல இபாதாத்தாக இருக்கிறான், ஆமிலா இருக்கிறான், நல்ல ஆபிதா இருக்கிறான், இபாதாத்தை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாரு, அவருக்கு பலதரப்பட்ட இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான். அல்லாஹ் அக்பர். अल्लाह की तरफ से जो भी तकलीफ इंसान को पहुंचता है दो किस्म से होती है. एक अल्लाह की तरफ से आजमाइश हो सकता है, या अल्लाह की तरफ से उसकी गुनाहों का कफारा और उसका गुनाहों का बदला और उसे अल्लाह ताला अजाब देता है या अल्लाह उसको तकलीफ देता है. तो ये दो तरीके से होते हैं. तो दो तरीके में ये जो तरीका है जो आदमी अल्लाह के सामने रुजू करता है, जो आदमी इबादत है अल्लाह के रसूल के मुआफिक अपनी जिंदगी गुजारता है, लेकिन मेरे दोस्तों बुजुर्ग भाइयों जब उसको तकलीफ पहुंचती है तो अल्लाह की तरफ रुजू होता है और ज्यादा नमाज पढ़ता है और ज्यादा तौबा करता है और ज्यादा जिक्र करता है. அதிகமா அல்லாஹ்வுடைய கிருபையில முதல்ல இபாதத் செஞ்சிருந்தா இருந்தார் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த பிறகு மேற்கொண்டு அல்லாஹ்வின் சார்பாக திரும்புகின்றார். இன்னும் அதிகமாக தௌபா செய்கிறாரு, இன்னும் அதிகமா தொழுகிறாரு, இன்னும் அதிகமா ஜிக்ர் செய்கிறாரு, நல்ல அதிகமா அல்லாஹ்விடத்துல மன்றாடி துஆ செய்கிறாரு. இப்படி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா இது அல்லாஹ்வின் சார்பாக ஏற்படக்கூடிய சோதனை என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இதற்கு மாறாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல இபாதத்தை செஞ்சிட்டு இருந்தார். क्या ज़हीर है, அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல இபாதத்தை செஞ்சிட்டு இருந்தார். இபாதத்தை செஞ்சிருக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துச்சு. வரும் சமயத்துல அந்த மனிதர் அல்லாஹ்வின் சார்பாக அல்லாஹ்வின் புறத்திலே திரும்பவில்லை, माराग इबादतुகளை விட்டுவிட்டார். नौज़ुबिल्लाह, काबा नमाज पढ़िया, जिक्र किया, रमजान में पूरे रोज़ा रखा, सब कुछ किया, उसके बावजूद भी मुझे बहुत ज़्यादा तकलीफ़ें अल्लाह देता है, परेशान को पर परेशान हूँ, इसलिए मैं नमाज नहीं पढ़ूंगा, रोज़ा नहीं रखूंगा, अल्लाह की तरफ दुआ नहीं करूंगा और अल्लाह की तरफ रुजू नहीं करूंगा. नौज़ुबिल्लाह, இப்படி யாராவது செய்தால் இபாதத் செஞ்சிட்டு இருந்தாரு, ஆனா கஷ்டம் வரும் சமயத்துல, துன்பங்கள் வரும் சமயத்துல, கவலைகள் வரும் சமயத்துல அந்த மனிதர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் அந்த மனிதன் தொழுவதை விட்டுவிட்டார், நோன்பு வைப்பதை விட்டுவிட்டார், துஆ செய்வதை விட்டுவிட்டார், இபாதத்துக்களை விட்டுவிட்டார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு ஏற்பட்டது அல்லாஹ்வின் சார்பாக சோதனை அல்ல, மாறாக அவனுடைய பாவத்தின் பிரதிபலனாக அவனுக்கு கிடைத்த தண்டனை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். சோதனையா வேதனையா ரெண்டுமே அல்லாஹ் சார்பா தான். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பெருமானார் விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார். பெரியவர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்குமே கண்டிப்பாக சோதனை இல்லாம வேதனைகள் இல்லாம கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது. अल्लाह कुरान में चल रहा वलनबलुवन्नकुम बिशैइन मिनल खौफि वल जू'i व नफ्सिन मिनल अम्वालि वल अनफुसि वस्समरात वबश्शिरिस साबिरीन. நாம் மனிதர்களை சோதித்து பார்ப்போம், பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருட்களை அழித்து, அவருடைய விவசாயங்களை அழித்து, அவருடைய வியாபாரத்தை முடக்கி, அவருடைய சொத்து சுகங்களை அழித்து, அவர்களுடைய பிள்ளைகளுடைய உயிர்களை பறித்து, இப்படி பலவிதமான சோதனைகளை நாம் செய்வோம். யார் அந்த சோதனை எல்லாம் தாங்கி அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ, பொறுமை மேற்கொள்கின்றார்களோ, பஷீரிஸ் சாபிரீன், அந்த சபர் செய்யக்கூடிய பொறுமையாக இருந்த பொறுமையாளிகளுக்கு நீங்கள் சொர்க்கத்துடைய சுப செய்தி சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸா அஹப்பல் அப்தன் சப்பா வ பலாஇ சப்பா. பெருமானார் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னார். இஸா அஹப்ப அப்தன், ஒரு மனிதனை அல்லாஹ் கண்டிப்பாக நேசித்தால் சப்பன், அந்த மனிதனுக்கு பலா முசீபத்துக்களை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான். தொடர்ச்சியாக மலை போன்றவர்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
இப்ப கஷ்டத்து மேல கஷ்டம், துன்பத்து மேல துன்பம் கொடுத்துட்டே இருந்தான் அப்படின்னா இது அல்லாவின் சார்பாக அந்த மனிதன் அல்லாவின் பக்கம் திரும்பிக் கொண்டே இருக்கின்றான், அதிகமாக தௌபாக்கள் செய்கின்றான், அதிகமாக இபாதத்துக்கள் செய்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக இது அல்லாவின் சார்பாக அந்த மனிதனுக்கு சோதனையே தவிர வேதனை அல்ல, தண்டனை அல்ல. அல்லாஹ் அவனை விரும்புறான், அதனால அவனுக்கு சோதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் சொல்றாங்க, அஷத்துல் பலாயில் அம்பியா சும்மல் அம்சால் ஃப அம்சால். உலகத்திலே அதிகமாக அல்லாஹ் யாருக்கு சோதனை கொடுப்பான் அப்படின்னா ஷபீபாய் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கு அதிகமாக சோதனை கொடுப்பான். அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனையில 1% கூட நமக்கு கிடையாது. அவ்வளவு சோதனை எல்லாம் அவங்க கொடுத்தான். எல்லா சோதனைகளையும் கொடுத்து அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில சபர் செஞ்சாங்க, பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அஷத்துல் பலாயில் அம்பியா சும்மல் அம்சால் ஃப அம்சால். யாருக்கெல்லாம் அதிகமாக சோதனை கொடுப்பா அப்படின்னா நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு. அதுக்கு பின்னாடி அவர்களோட யார் அதிகமாக நெருங்கி பழகுகின்றார்களோ, அவருடைய தொடர்புல யார் இருந்தாங்களோ அவர்களுக்கு அதிகமாக என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அக்பர். இப்ப ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்யறான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்றான், அந்த மனிதனுக்கு ராகத்தான வாழ்க்கை இல்லாம சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே, நம்மள மாதிரி எத்தனையோ மக்கள் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான். ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம், இன்னொரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம், இன்னொரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம். இது மாதிரி சோதனையா இருக்கும், வேதனையாவும் இருக்கும். அல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய ரசூலை நினைச்சு ஷரியத்து பிரகாரம் வாழக்கூடிய மனிதருக்கு உலகத்துல ராகத் இல்லையா? ராகத் இல்லையா? உண்மையான கேள்விதானே. ஏன்னா நாங்க தொழுகிறோம், இபாதத்து செய்யறோம், திலாவத்து செய்யறோம், அல்லாஹ் ரசூல் என்ன விஷயத்தை சொன்னாலும் அதன் பிரகாரம் அமல் செய்யறோம். அப்படி இருந்த உலகத்துல எங்களுக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கும் போது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி இபாதத்துக்கள் ஷரியத்து பிரகாரம் வாழும் சமயத்துல அந்த மனிதனுக்கு ராகத்தே இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? எப்படி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரசூல் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உண்மையான கேள்வி. நம்மளுக்கு அப்படிதான் மனசுல தோணுது. எத்தனையோ பாமர மக்கள் இருக்கிறாங்க, கேட்கறாங்களா இல்லையா? यादी 5 वक्त की नमाज पढ़ो बोलते नमाज पढ़ दो, रोजा रखो बोलते रोजा रख दो, नमाज सब कुछ करो बोलते, झूठ बोलना नहीं, चुराना नहीं, धोखा देना नहीं, सब भी बोलते, सब भी मुताबिक करता नहीं, दीन के मुआफिक चलते, तब भी फटीचर हो फिर लोगों हो, तब भी साइकिल में जालो हो, तब भी टीवी 50 में जालो हो, हिंदुओं मुझे हो, गैर मुसलमान मुझे हो, ना नमाज पढ़ता, ना रोजा रखता, कुछ भी करता नहीं, हलाल का हराम का कोई तमीज नहीं, उसे देखें तो बंगला के ऊपर बंगला, बड़े बड़े गाड़ियां, बड़े बड़े अपना भाई, बड़ा जागीरदार भंगा है, ऐसा है ना भाई. அப்படின்னு எத்தனையோ மக்களுடைய உள்ளத்துல இருக்கு. வாய் விட்டு நம்ம கிட்ட பேசுறாங்க, சொல்றாங்க, என்ன ஹஜரத் நீங்க இபாதாத்துங்கிறீங்க, ஷரியத்து பிரகாரம் வாழனா ராகத்துங்கிறீங்க, ஆனா இங்க ராகத் இல்லையே, ஒரே கஷ்டம் மேல கஷ்டம், துன்பம் மேல துன்பமா இல்ல இருக்குது. ஆனா இந்துக்களுக்கு பாருங்க, அவங்க என்ன ராகத்தா வாழ்றாங்க, என்ன சௌபாகியமா வாழ்றாங்க, என்ன சௌகரி, என்ன எல்லா சௌரியமா வாழ்றாங்க, வசதி மேல வசதி, கோடி மேல கோடி, பணம் மேல பணம் போய்கிட்டே இருக்கிறான். நான் கீழே போறேன், நான் மேல போறேன், வேடிக்கை தான் பார்க்கணும், அப்படி இருக்குது அப்படின்னு எத்தனையோ மக்கள் சொல்றாங்க. பெருமானார் சொல்றாங்க, அத்துனியா சிஜ்னுல் லில் முஃமின் வல் ஜன்னத்து லில் காஃபிர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்னைக்குமே அநியாயம் செய்யக்கூடியவர் கிடையாது. ஒரு தடவை அது விளக்க சொல்லிடலாம். முதல்ல அத்துனியா சிஜ்னுல் லில் முஃமின் வல் ஜன்னத்து லில் காஃபிர். அதாவது முஃமின்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ் ரசூலின் பிரகாரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உலகம் இருக்கின்றதே சிறைச்சாலையை போன்று. சிறைச்சாலையில என்ன கொடுப்பாங்க? களிதான் கொடுப்பாங்க. நம்ம இஷ்டப்படி வாழ முடியுமா? நம்ம இஷ்டப்படி அடைய முடியுமா? இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றான் அதுதான். அது மாதிரி தான் ஷரியத்து. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாலும் அதன் பிரகாரம் நம்ம வாழணும். வாழ்க்கையில 2 வகை இருக்கு. இப்படித்தான் வாழணும் ஒரு வகை, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற வகை. ஆனா தீன்கிறது எப்படித்தான் வாழணுங்கிறது சொல்லி கொடுக்கல, இப்படித்தான் வாழணுங்கிற வரம்புகளை சொல்லி காட்டுகின்றது. இப்படித்தான் ஒரு முஸ்லீம் வாழணும், இஸ்லாமுடைய பாதையே தனி பாதை, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற வழிமுறை நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எப்படி வேணாலும் வாழலாம், அது கைர முஸ்லிமுடைய வாழ்க்கை. கைர முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இஸ்லாம் அப்படி கிடையாது, முஸ்லிம் அப்படி கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரம்புகள் இருக்கின்றன. அதன் பிரகாரம் தான் நம்ம வாழ முடியும்.
அப்ப பெருமானா சொல்றாங்க, அத்துனியா சிஜ்னுல் லில் முஃமின் வ ஜன்னத்துல் லில் காஃபிர். இந்த உலகம் இருக்கின்றது, இது மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு சிஜ்னு சிறைச்சாலையை போன்று, வ ஜன்னத்துல் லில் காஃபிர் இதே உலகம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூலை யார் நிராகரித்து விட்டார்களோ, வேற முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கத்தை போன்று. சொர்க்கத்தில் அவனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துதான் ஆகணும். நான் முகமது அலிபாய், இப்போ நமக்கு எல்லாம் சொர்க்கம் கொடுக்குறான், சொர்க்கத்தில் ஏதாவது குறைபாடு வச்சிருக்கிறானா? இல்லை, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே கொடுப்பான், நல்ல சௌபாகியமா வாழலாம். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், வேற முஸ்லிம்களுக்கு மறுமையில எந்த விதமான பங்கு கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நிராகரித்து ஷிர்க்கோட இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த விஷயத்தையும் என்னிடத்தில் அவன் எதிர்பார்க்க கூடாது. உலகத்தில் அவன் என்னென்ன செய்தானோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தானோ வேற முஸ்லிம்கள், அவர்களுக்கு உலகத்திலேயே நான் படி அளந்து விடுவேன். அவன் ₹1 செலவு செஞ்சா இல்லாதப்பட்ட ஏழைக்கு அவனுக்கு ₹100 இல்லை ₹1,00,000 நான் கொடுப்பேன். ஏன்? மறுமையில் அவனுக்கு எனக்கு நோ டீலிங், எனக்கு அவனுக்கு எந்த டீலிங்கும் கிடையாது. ஆனா முஸ்லிம்களுக்கு எனக்கு டீலிங் உண்டு. அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை, வேற முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தை போன்று. இப்ப சொர்க்கத்துல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கொடுத்துதானே ஆகணும். இதுல நீங்க நாங்க எனர்ஜி வருத்தப்பட்டு எனர்ஜி பொறாமப்பட்டு எனர்ஜி பிரயோஜனம். எத்தனையோ மக்கள் புலம்புறாங்க இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறான் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. உண்மைதான், கொடுப்பான் தான். ஏன் கொடுக்க மாட்டான்? अल्लाह ने अन्याय से கூடியவனா இல்ல, आदिल है, इंसाफ वाला है. जन्नत में जो जो चीज़ें जरूरत है वो गैर मुसलमान को दुनिया ही में दे देगा, आखिरत का कोई हिस्सा नहीं है. लेकिन मुसलमान जो है ये दुनिया में उसके लिए है जो सिறைச்சாலை कैद की जैसा है, कैद खाना है. लेकिन जन्नत अल्लाह ताला उसके लिए आखिरत में देगा. सुभान अल्लाह. விளக்கத்தை தெளிவா அல்லாஹ் பெருமாள் சொல்லிட்டாங்க. இப்ப ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பட்டம் இருக்கு, கலீமுல்லா. அல்லாஹ் கிட்ட அதிகமா பேசுவார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஆதானி மாலன் கஸீரன் இலல் குஃபார். என்ன சொல்றாங்க ஜி? ஆதானி அல்லாஹ் மாலன் கஸீரன் ஃபில் குஃபார். காஃபிர்களுக்கு நீ அதிகமாக செல்வத்தை கொடுக்கிறாயே ஏன்? கேள்வி கேட்கிறார். நியாயமான கேள்வி. ஷஃபி பாய் நினைக்கிறாரு, அந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமாள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட, ஆதானி அல்லாஹ் மாலன் கஸீரன் ஃபில் குஃபார். காஃபிர்களுக்கு செல்வத்தை ஏன் நீ வாரி வாரி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறார். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, ஆதானியன் வஸீரன் மினல் முஃமினீன். அதாவது கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் முஸ்லிம்களுக்கு ஏன் வாரி வாரி கொடுக்கிறாய் அப்படின்னு கேள்வி. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கேள்வி, நியாயமான கேள்வி பாருங்க. வேற முஸ்லிம்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற, ஆனா முஸ்லிம்களுக்கு நீயே கெதின்னு கிடக்கிறோம், நீ உன்னுடைய சரியத்து அல்லாஹ் ரசூல் பிரகாரம் நாங்க வாழ்றோம், உடைய கட்டளை நாங்க மீறதில்லை. அப்படி இருக்கும் சமயத்தில் எங்களுக்கு துன்பத்தை ஏன் கொடுக்குற, கஷ்டத்தை ஏன் கொடுக்குற? எதை தொட்டாலும் வியாபாரத்தில் விற்று ஏதாவது பர்க்கத்து இல்லை. என்னஜி, அதாவது பொண்ணையே தொட்டா கூட மண்ணாயிடுது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் எந்த மிகப்பெரிய வீழ்ச்சியில இருக்குது, எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது. இப்ப எங்களுக்கு மட்டும் ஏப்பா கஷ்டத்தை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குற, வேற முஸ்லிம்களுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய கிருபையில நீ என்ன செய்யற, செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு நிமிஷம் ஜிப்ரீல் அனுப்பிச்ச பிறகு கண்ணை மூடுங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடுனார். வஹி இறக்கனா என்ன அப்படின்னா, வேற முஸ்லிம்களுக்கு செல்வத்தை நான் ஏன் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு பதில் தானே வேணும். நரகத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டுறான். அல்லாஹ் அக்பர். நரகத்துடைய தலைவாசலை திறந்து அந்த நரகத்தை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைக்கு முன்னாடி அப்படியே காட்டுறான். காட்டின பிறகு இந்த நரகத்துல போறதை நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு பார்த்த உடனே அவர் அப்படியே இருக்காரு, பெஜாராயிட்டார். அல்லாஹ் அக்பர். கொடுமையான நரகமா இருக்குது. ஹதீஸ்ல வந்து ஷமாயில திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, நரகவாதி இருக்கான் பார்த்தீங்களா, நரகவாதி, அந்த நரகவாதியை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்புல நீங்க போட்டீங்க அப்படின்னு அவன் தூங்கிடுவான். அதாவது நீ தாக்கோ சோதாங்க அவனை சகாபி ஜலங்கானி. ஏன்? ஒரு பகுதி தான் இந்த நரகத்துடைய நெருப்புடைய ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 70 பகுதி நரகத்தில் இருக்கு. இப்ப நரகவாதி உலகத்துடைய நெருப்புல போட்டீங்க அப்படின்னா அவன் தூங்கிடுவான்.
ஆராம்ச ராகசாயிரா ஏசி போட்ட மாதிரி கண்டா இருக்குது அப்படின்னு தூக்கிடுவான். நமக்கு தான் எரியும், அவனுக்கு எரியாது. ஏன்? இதை விட பயங்கரமான பவர்ஃபுல் நெருப்பை நம்ம பார்த்துருக்கிறான். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்குறாங்க, இந்த நரகத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டுனே பாத்தியா அப்படின்னு. அவன் சொன்னாங்க, நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும் யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து என்ன இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கீழே போற்றாதே, இந்த சமுதாயத்தை போற்றாதே, ஈமான்தாரிகளை போற்றிடாதே அப்படின்னு துவா செஞ்சாங்க. இப்போ சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த உலகத்துல வைர முஸ்லிமுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நீ அரசாட்சியை கொடுத்து அரசனை ஆக்கிட்டா கூட அது குறைவுதான். இந்த நரக நெருப்புக்கு முன்னாடி அது குறைவுதான். ஏன்? நரக நெருப்பு இதை விட பயங்கரமா இருக்கு. கண்ணால பார்த்தேன். அந்த நரக நெருப்புல அவங்கள போட்டு சுட்டரிக்கிற, அதுக்கு பகரமா இந்த உலகத்துல நீ கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அரசாட்சியை நீ அவங்க கையில கொடுத்தா கூட குறைவுதான். அதனால நான் விளங்கிக்கிட்டேன். இப்படி சொன்ன என்னஜி, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில தீன் பிரகாரம் வாழ்றாங்க. இன்னக வஸீருன் அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு நீ அதிகமா என்ன செய்யற, துன்பத்து மேல துன்பம், கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுக்கறியே, ஏன் அப்படின்னு கேட்க, சொர்க்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ் காட்டனா. அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு சொர்க்கத்தை அப்படின்னு. அது அல்லாஹ்வுடைய கிருபையில பார்த்த உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உண்மையாலுமே இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டத்தை வேலை நம்ம என்ன செய்யலாம், உலகத்துல அனுபவிக்கலாம். சும்மா கிடைச்சிடுமா ஜி? ₹1 சம்பாதிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏபாவா தெளிவா, ₹1 கஷ்டமா எவ்வளவு? ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ராப்பகலா கஷ்டப்படுறோம். இப்ப சொர்க்கம் அப்படியே சர்வசாதாரணமா கொடுத்துருவானல்ல. ஆனா நம்ம ஆளுங்க விவரமான ஆளுங்க. முஸ்லிம்கள் நோவாம நோக்கு திம்பாங்க, நோக்கி கொண்டாடுறோம். நம்ம அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க என்ன செய்ய, அப்படியே வாழைப்பழத்தை எடுத்து வாயில கொடுக்கல, உரிச்சு வாயில வச்ச கூட சாப்பிட மாட்டான், கூட்டி விடுறா அப்படின்பா. அது மாதிரி நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க அவ்வளோ நல்ல மக்கள். மாற்றா அல்ல பெரியார்களே, சொர்க்கம் அப்படியே சர்வசாதாரணமா கிடைச்சிடாது. இந்த தீன் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தியாகங்கள், உழைப்புகள். அல்லாஹ் அக்பர், சாதாரண விஷயங்கள் அல்ல. இந்த தீன் நம் வரைக்கும் வந்தது சாதாரண விஷயம் அல்ல, மாறாக தாவத்துடைய மிகப்பெரிய ஒரு உழைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, நபிமார்கள் ரசூல்மார்களும் சரி, சத்திய சஹாபாக்களுடைய உழைப்பு, தியாகங்கள், அவருடைய ஃபிக்ர், அவருடைய கவலைகள், இதுதான் நம் வரைக்கும் தீனை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. மறக்க முடியாத சத்தியமான உண்மை. பெரிய நண்பர்களே, அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுமே ராகத்தான் இல்ல. மனிதன் எந்த மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ராகத்தா வாழ முடியாது. ஹஜ்ரத் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தார். சில ரிவாயத்துக்கு அவர் நபின்னு சொல்லப்பட்டிருக்கு, சில ரிவாயத்துக்கு அவர் மிகப்பெரிய அவுலியான்னு சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்கு கீழே ஜிக்ர் செஞ்சுட்டு இருந்தாரு, சில ரிவாயத்துக்கள் இருக்கு. இப்ப ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு நபி, அதிக ரிவாயத்துக்கு அப்படிதான் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்தார், சலாம் சொல்லி முசாவா செஞ்சார். அவர் சொன்னார், ஹஸரத், நான் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர், முடியுமா ஜி? அவர் என்ன கேட்கிறார், துவா எதிர்த்துக்கிட்ட, நான் எனக்காக வேண்டி நீங்க எப்படி துவா செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் வாழ்ற வரைக்கும் 60 வயசு 70 வயசு வாழ்வேன், அது வரைக்கும் எனக்கு கடுகு அளவு கூட துன்பமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, கவலைனா என்னன்னே எனக்கு தெரியக்கூடாது. போன வாரம் சொல்லியிருந்தோம், ஃபிரௌன் இருந்தான், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரட்சகன் என்பதாக சொன்னான். அவனுக்கு தலைவலினா என்னன்னு தெரியாது. அவரு அல்லாஹ்வுடைய நியமத்தை கொடுத்திருந்தான். என்னுடைய நியமத்துக்கள் அருள்படைகளை நீங்கள் என்ன நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் எண்ண முடியாது. அவ்வளவு கோடான கோடி நியமத்துக்களை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இருந்தும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கின்றீர்கள். பெரிய நண்பர்களே, அப்படி தலைவலினா என்னன்னு ஃபிரௌனுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு. 20 வயசு 30 வயசு ஜிஹெச் எல்லாம் போனீங்க அப்படின்னா முதல்ல போட்டிருந்தான் 40 வயசு ஆச்சு அப்படின்னா நீங்கள் பிபி செக் பண்ணுங்க, சுகர் செக் பண்ணுங்க, ஹார்ட் பீட் செக் பண்ணுங்க, கிட்னி செக் பண்ணுங்க அப்படின்னு. என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா? 30 வயசு 10 வயசு குறைஞ்சி போச்சு, 10 வருஷம் குறைஞ்சி போச்சு. 30 வயசு ஆனவங்க எல்லாமே செக் பண்ணு முடியல. 30 வயசுல ஒரு வயசாச்சு, அவன் கல்யாணமே 30 வயசுல தான் அவன் செய்யறான். 25 அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கீத்து அப்படியே ஒரு சம்பாதிச்சு ஒரு நிலைமைக்கு வரத்துக்குள்ள 30 சால் வந்தாப்பா பிச்சாரம். எத்தனையோ மக்கள் 35 வயசு கூட ஆயிடுது, 40 கூட ஆயிடுது. இப்ப என்ன போட்டிருக்கு அப்படின்னா 10 வருஷம் குறைச்சி போட்டிருக்கிறான். 30 வருஷம் ஆயிடுச்சா, போய் பிபி செக் பண்ணு, சுகர் செக் பண்ணு, கிட்னி செக் பண்ணு, ஹார்ட் பீட் செக் பண்ணு.
40 வயசு கூட இல்லை, 10 குறைஞ்சி போச்சு. அது மாதிரி இப்ப நம்ம எல்லா வியாதியும் வந்துருச்சு. பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, பலா முசிபத்து. அதனால நம்முடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாது. முன்னோர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டாங்களா? அதெல்லாம் பிபி சுகர்லாம் இப்பதான் இந்த சக்கராத்தை பிடிச்ச கொரோனால இப்பதான் நம்ம கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சார் பெரிய நண்பர்களே, இப்படி ஹதரத்தே பெருமானா ஸல்லல்லாஹு அப்ப சொன்னாங்க 30 வயசு. இந்த கம்மியான வயசுல இவ்வளவு வியாதிகள் இல்ல. ஃபிரௌனுக்கு தலைவலினா என்னன்னு தெரியாது. ஃபிரௌனுக்கு தலைவலினா அவ்வளோ நியமத்துக்கள் அருட்படைகள் அல்லாஹ் கொடுத்தான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவனுக்கு கவலைகள் கஷ்டங்கள் இல்லாத மனிதனே கிடையாது. ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தன் சொன்னா, நம்மள மாதிரி ஒரு ஆளு, ஹஜரத் துஆ செய்யுங்க, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு துன்பமே வரக்கூடாது, கவலைனா என்னன்னு எனக்கு தெரியக்கூடாது, அப்படி துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னான். ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது என்னால முடியாதரா பாவா அப்படின்னாங்க. ஏஞ்சி அஷத்துல் பலாயில் அம்பியா சும்மல் அம்சால் அம்சால், உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்களே உலகத்துல பயங்கரமா சோதனைக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ எல்லாம் எம்மாத்திரமையா, அதனால நான் அப்படி துவா செய்ய முடியாது. உனக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை கொடு, உனக்கு துன்பமே இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்னு நான் துவா செய்ய முடியாது. ஆனா ஒன்று செய்ய முடியும், ஏதாவது ஒரு மனிதன் மாதிரி என்ன ஆக்கு அப்படின்னு சொன்னா நான் துவா செய்யறேன். இப்ப முபாரக் மாதிரி ஆக்கிடு, அலாவுதீன் மாதிரி என்ன ஆக்கிடு அப்படின்னு ஒன்று நீ என்ன செய் என்கிட்ட சொன்ன அப்படின்னா அது மாதிரி துவா செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, போய் முதல்ல தேடு, உலகத்தில் போய் தேடு. அதாவது கவலை இல்லாத மனிதன் யார் இருக்கிறான், கஷ்டப்படாத மனிதன் யார் இருக்கிறா, அவனுக்கு சௌபாகியமா உலகத்துல ராகத்தா நிம்மதியா கஷ்டமே கவலையே இல்லாம நோய் நொடியே இல்லாம நிம்மதியான வாழ்க்கை யார் வாழ்றான் அப்படின்னு முதல்ல அவனை தேடி அவன் பேரை கொண்டு வா. இந்த மாதிரி எனக்கு ஆகணும், இன்னாரு மாதிரி நான் வந்து வாழணும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன அப்படின்னா அவனை மாதிரி நீ வாழ்றதுக்கு நான் துவா செய்யணும். யாரெல்லாம் அவனை மாதிரி இவனை நீ ஆக்கிடு, அவன் எப்படி கவலை இல்லாம கஷ்டம் இல்லாம வாழ்றானோ அது மாதிரி இவனை நீ ஆக்கிடு அப்படின்னு வேணா நான் துவா செய்யறேன் அப்படின்னு யார் சொன்னா? ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அவரு எங்கெங்கயோ போய் தேடினாரு, தேடி 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 பார்த்தாரு. ஒருத்தரை முடிவு பண்ண அப்படின்னா அதுக்குள்ளாடி ஏகப்பட்ட பிரச்சனை. இதை விட அவரு பெட்டரா தெரிகிறார். அவரை பார்க்கலாம் அப்படின்னா அவரை விட அவர் சிறப்பா தெரிகிறார். அவர் மாதிரி ஆகலாம் பார்த்தா அவரை விட அவர் சிறப்பா இருக்கிறார். இப்படியே ஒண்ணுக்கு மேல அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். கடைசியில் பார்த்தா ஒரு மனுஷனை முடிவெடுத்தார். பெரிய வைர வியாபாரி, வைர வியாபாரி, பெரிய வியாபாரி, பெரிய பங்களா கிங்களா நௌக்கர் சாக்கர் வேலைக்காரங்க, பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை. பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ குப்சூரத், அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, சரி இவனை மாதிரி நம்ம சொன்னா ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருவார். இவனை பார்த்தா அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா இருக்கிறான், பார்த்தா நல்லா சோக்கா இருக்கிறான், நல்லா பயங்கரமான வைர வியாபாரி, ஏகப்பட்ட வீடு நௌக்கர் சாக்கர் எல்லாம் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க, நல்ல வசதி, ஆடி காரு கீரு என்னென்னமோ வச்சு வாழ்றான். சரி ரைட்டு, இவனை மாதிரியே நம்ம வாழலாம் அப்படி போய் துவா செய்ய சொல்லலாம். ஆனால் போகும்போது மனசு உறுத்துடுச்சு. தமிழ்ல சொன்ன மாதிரி மேலே பார்த்தா மினுக்கு உள்ள பார்த்தா லொடக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் வெளியில பார்க்கறதா பில்டப் பண்றான். உள்ள என்ன சக்கராத்து இருக்குன்னு தெரியலையே, போய் அவங்ககிட்ட முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு நேராக அவங்ககிட்ட போறாரு. யார்கிட்ட? அந்த வைர வியாபாரி கிட்ட போய், என்ன எப்படி இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கிறீங்க, வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, பெரிய விஐபி பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு நீங்க, அப்படி இப்படி. ஆனா ஏயா நீ ஒன்று ராவடி பண்ற, அவன் எரிச்சு போய் கிடக்க, நீ கூட எண்ணெய் ஊத்துற அப்படிங்கிறாரு. யாரு? அந்த வைர வியாபாரி. இவனுக்கு பொக்குன்னு போயிடுச்சு. என்னன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஆளை தேடணும் அப்படின்னா இவனும் பொக்குன்னு இப்படி சொல்றான் அப்படின்னு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவன் சொன்னா, எனக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்தான், ஆனா குழந்தைகளை கொடுக்கல. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாச்சு? எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. இந்த பிள்ளைங்கெல்லாம் யாரு சொன்னா, இது என் பிள்ளைங்க கிடையாது, என் பொண்டாட்டியுடைய முன்னாள் கணவனுக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படின்னாரு. அல்லாஹ் அக்பர். எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தையே இல்லை, என் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், முன்னாள் கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைங்க, என் பிள்ளைகள் கிடையாது. பெரிய நண்பர்களே, உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்து பணம் காசு தான் பெரிய சொத்து அப்படின்னு. ரெண்டு விஷயம் தான் பெரிய சொத்து. ஏன் 3 விஷயத்த சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் விஷயம் ஹிதாயத்து. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தா பார்த்தீங்களா, இதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. ஹிதாயத்துக்கு முன்னாடி உலகத்தில் எந்த விஷயமும் நிகராக நிற்க முடியாது. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஒன்று. ரெண்டாவது பெரிய நண்பர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். பிள்ளைகள் தான் பெரிய சொத்து, பிள்ளைகள் தான் பெரிய சொத்து. இன்னைக்கு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா நமக்கு பிள்ளைகள் அனுபவிக்க ஆள் இல்லை அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க, நல்ல வாயை சம்பாதிச்சா நார வாயை தின்னா அப்படின்னு எவனை தின்னுட்டு போயிடுவான்.
பிள்ளைங்க அனுபவிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் எதுக்கு? நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இல்லைங்களா? நாம சாப்பிட்டு போறதுக்கா? இல்ல, நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும், யாருக்கு முன்னாடி கையேந்த கூடாது என்பதாக. அதனால பெரிய நண்பர்களே, பிள்ளைகள் இருக்க பெரிய சொத்து, ஹிதாயத் இருக்க பெரிய சொத்து. அதுக்கு பிறகு பெரிய நண்பர்களே, உடல் ஆரோக்கியம். அல்லாஹ் அக்பர். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். பெரிய நண்பர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சொத்து. இதை பத்தி பேசணும், மணிக்கணக்கா பேசலாம், நேரம் இல்லை. சார் விஷயத்துக்கு வருவோம். அப்ப பார்த்தா அப்படின்னு இந்த வைர வியாபாரி சொல்லிவிட்டான், இல்ல இந்த பிள்ளைகள் என்னோடது இல்லப்பா, எனக்கு என்ன வசதி இருந்தாலும் சரி அதை அனுபவிப்பதற்கு என்னுடைய ரத்தம், என் பிள்ளை, என் வாரிசு இல்லையே, என்னையா வாழ்க்கை இது அப்படின்னு விரக்தியா சொன்னான். மாயூஸ் ஆயிட்டான் இருந்தாலும். என்னடா இது, எங்க போனாலும் உலகத்துல ஒருத்தம் கூட உருப்படியா சௌபாகியமா கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத, துன்பம் இல்லாத மனிதனே இல்லை போல இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வந்தா, என்ன பாச்சு பிடிச்சிட்டு வந்து ஆளை யாரு மாதிரி வேணும் சொல்லு, நான் துவா செய்யறேன் அப்படின்னு. நீங்க யாரு மாதிரி வேணாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நான் இருக்கிறேன்னு அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபை நீங்க துவா செய்ய, அதே போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஹதரத்தே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்களையே அல்லாஹ் விட்டு வைத்தது கிடையாது. எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் கண்டிப்பாக சோதனைக்குள் உள்ளானவர்கள் தான், யாரையுமே விட்டு வச்சது கிடையாது. எந்த நபி, எந்த ரசூல், எந்த சஹாபி, எந்த அவுலியாக்கள், எந்த நாதாக்களும் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக சரித்திரங்கள் கிடையாது. எல்லாருமே கவலையோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஷமாயிலே திர்மிதியில அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உலகத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று ஒரு சோதனைக்குள்ளானவர்கள், கவலைப்படக்கூடிய ஒரு உயிர், ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லை என்பதாக சொன்னார். என்னது, உலகத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், அவர் இருக்கக்கூடிய கவலைகள், தன்னுடைய சமுதாயத்தின் உம்மத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலை இருக்குது, அது மாதிரி ஒரு ஜீவனை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார். ஆக பெரியவர்களே, நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முஸ்லிமாக இருக்கட்டும், கைர முஸ்லிமாக இருக்கட்டும், குறிப்பாக இஸ்லாத்தை சார்ந்த நமக்கு கண்டிப்பாக பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், பல வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். மனதை தளரவிடக்கூடாது, அல்லாஹ்வின் மீது ஏசக்கூடாது, ஷிக்வா செய்யக்கூடாது, அல்லாஹ்வை ஏசி பேசக்கூடாது. மாறாக நாம் அதை சபுர் செய்து பொறுமையாக இருந்து அதை கையாண்டால், வபஷிரி ஸாபிரீன், அந்த பொறுமையாக இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள். நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தானோ அத்தனை கவலை, அத்தனை சோதனைகளுக்கும் பொறுமையாக அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆகையால் அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை கொடுக்கின்றோம் என்பதாக சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம், அந்த காலத்தில் ஒரு சஹாபி பெண்மணி, ஒரு சஹாபி. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நமக்கு எதாவது பீமார் போக, நமக்கு ஏதாவது பிரச்சனை, வியாபாரத்தில், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, கவலை, கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது, ஏசோ ஜிந்தகிக்கு குத்தகி ஜிந்தகி அப்படின்னு சர்வசாதாரணமாக வார்த்தையை விட்டுறோம், சர்வசாதாரணமாக வார்த்தையை விடுறோம். ஏசோ ஜிந்தகி, யாதி ஜிந்தகி அப்படி பெரிய நண்பர்களே. ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது. ஒரு சஹாபி இருந்தார், ஹதரத்தே இக்ரிஸ் ரலியல்லாஹு தஆலா, பேருனா இக்ரிஸ் ரலியல்லாஹு, பெருமானா ரொம்ப விருப்பமான சஹாபி. அந்த சஹாபி அவங்களுடைய பெண்மணி, அவங்க மனைவி, அவங்களும் சஹாபியா பெண்மணி. எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு முஹப்பத் இருந்துச்சு அப்படின்னா, ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள், அதாவது ஹாஷியால எழுதுறாங்க, பின் குறிப்பில் எழுதுறாங்க, அதாவது இவங்க கணவன் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு 10 மணிக்கு நைட்டு எனக்கு தண்ணி வேணும்னு மனைவி கிட்ட கேட்குறான். மனைவி சரின்னு போய் தண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் ஒரு தூங்கிட்டார், மறுபடியும் கண் அசந்து படுத்துட்டார் அப்படின்னா அந்த மனைவி அவரை எழுப்ப மாட்டாங்க, அப்படியே கிளாஸ்ல தண்ணி வச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. புருஷன் எப்போ எந்திரிக்கிறானோ அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது, காலிலேயே உதைப்பான், கப்புன்னு ஒட்டலே கார பூச்சோட சோட்டா பீரா அப்படி இல்லை அப்படின்னா கொண்டு வந்த தண்ணி வாயில ஊற்ற மாட்டான், மூச்சில் ஊற்றிடுவான். பீரா பூசுதளவு சோட்டாகி பீரா தர நவுக்கரிக்கமை தாங்காலிக்குமை அப்படி. ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அந்த பஞ்சாயத்தில் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க சொன்னால், ஏப்பா உடம்பு சரி, என்ன பிரச்சனை அப்படின்னா,
அவள் பொண்டாட்டி சொல்கிறா, அதில் எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை கூட என் புருஷங்காரை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னாச்சு? மாத்திரை கூட எடுத்து என் புருஷங்காரை கொடுக்க மாட்டேங்கிறான். பாருங்கள் இந்த லட்சணத்தில் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு புருஷங்காரை என்ன சொன்ன தெரியுமா? ठीक है तेरा बाबा का गुलाम की மைங்கிறான். உங்கள் அப்பனுடைய அடிமையா நான், உனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வேலைக்காரனா அப்படிங்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையாது. எங்கள் புருஷன் கொண்டாட்டினா பெருமானாசை எப்படி வாழ்ந்து காட்டாங்க. ஷமாயில திருமீது அறிவிக்கப்பட்டு இருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. அதற்கு ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் மனைவி கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஹமீரா அப்படின்பா. தண்ணி கொண்டு வா அப்படி. என்னைக்காவது ஒரு நாள் 2 தடவை, ஒரு தடவை 2 தடவை அன்னை ஆயிஷாவே அறிவிக்கிறாங்க. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைகள் சுயமாக அவங்களே செய்வாங்க. வீடு கூட்டுவாங்க, ரொட்டி ஆக்குவாங்க. நம்மளாம் செய்வோமா? செய்வோமா जी? तुझे काय भी खाली कर लगा है सोमी, घर का काम करने की नहीं, तुझे मैं काम करने की அப்படின்னு. அப்போ தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா பெருமானார் நேராக போய் அவங்களே மொண்டு குடிப்பார். யாரு? சத்திய பெருமானார் மனைவி கிட்ட சொல்ல மாட்டாங்க. 2 ரிவாயத்தில் வந்திருக்கு, 2 தடவை என்னமோ கூட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட முஹப்பத்தா வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது. விஷயத்துக்கு வருவோம். இப்ப தண்ணி வச்சுட்டு அப்படியே நிற்பா. யாரு? அந்த சஹாபி பெண்மணி. புருஷனை எழுப்ப மாட்டா. புருஷன் ஒரு 4 மணிக்கு தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு அப்படின்னா கொண்டாட்டி அப்படியே தண்ணி வச்சுட்டு நிற்பான். ஏமா எழுப்பக்கூடாதா, எப்போ இருந்து நிற்கிறேன் அப்படி? இல்லைங்க 10 மணிக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படியே நீங்கள் எந்திரிக்க, உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படியே நிற்கிறேன் அப்படி. அப்படிப்பட்ட பத்தினி. அல்லாஹ் அக்பர். சஹாபி பெண்கள் ஜி, சஹாபி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய காலடி தூச கூட நம்ம தொட முடியாது. சஹாபா அப்படி அந்தஸ்து, அப்படிப்பட்ட அந்தஸ்து, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணமாகி 3 மாதம் ஆச்சு. நல்லா அல்லாவுடைய கிருபை சந்தோஷமாக போனாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கஷ்டமே இல்லை, துன்பம் இல்லை, ரொம்ப நல்லா லைஃப் போயிட்டு இருக்குது. லைஃப் வண்டி நல்லா ஓடிட்டு இருக்குது. கொண்டாடி வேணா சொன்னா, எனக்கு நீங்கள் தலாக் கொடுத்துருங்க அப்படின்னா புள்ள. அந்த சஹாபி பெண்மணி சொல்றா, நீ எனக்கு தலாக் கொடுத்துருங்க அப்படி. இவரு கேட்குறாரு திடீர்னு, என்னம்மா நான் என்னம்மா செஞ்சேன், ஏதோ தப்பு செஞ்சுட்டேனா? எதுவுமே ஆகல, நமக்குள்ள எந்த சண்டை சச்சம் வெளியிலையே, எதுக்கு தலாக் கொடுக்க சொல்ற அப்படி? நீங்க தலாக் கொடுங்க, உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. யார் சொல்றா? அந்த சஹாபி பெண்மணி. சரி 2 பேருமே நேராக அப்போ எங்கே பேசலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசிக்கலாம் காலையில் அப்படின்னு. நேராக காலையில் எந்திரிச்சு போனோம் அப்படின்னா கால் தடிக்கு கீழே விழுந்து தலை மண்டை உடஞ்சி போச்சு. யாருக்கு? அந்த சஹாபி இக்ரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபிக்கு மண்டை உடஞ்சி போச்சு. உடனே என்ன செஞ்ச அந்த பெண்மணி, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா. ஏமா பெருமானார் சமூகத்துக்கு போனா நீ தலாக் கொடுன்னு சொன்னியே அப்படின்னு. இப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போகலாம், சந்தோஷமா வாழலாம் வாங்க அப்படின்னாப்புல. வீட்டுக்கு போன பிறகு அந்த பெண்மணி கேட்குறா, என்ன நடக்குது? நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், முகப்பத்தை அன்னுடையமா பழகணும், நீ தலாக் வேணும்னு கேட்ட, பெருமாள் சமுதாயத்துக்கு போகலாம் அப்படின்னும், போறவனே எனக்கு மண்டை உடஞ்சி போச்சு, இப்போ வேணாங்கிற, என்ன பிரச்சனை அப்படி? இந்த சஹாபி பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். நம்ம வீட்டு பெண்மணிகள் இருக்கிறாங்களே, அவங்க சொன்னாங்க, முஸ்லீமாக முஃமினாக எந்த மனிதர் வாழுகின்றாரோ அவருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும் என்பதாக என்னுடைய ஆப்பா சர்க்காரே துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது, என்னைக்குமே உண்மைதான். ஆனால் 3 மாசமா அவங்க கூட வாழ்றேன், ஆனால் எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை, எந்த துன்பமும் இல்லை. என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் சஞ்சலம் ஏற்பட்டுச்சு, நீங்க நல்லவரா கெட்டவரா இருப்பீங்க அப்படிங்கிற சஞ்சலம் ஏற்பட்டுச்சு. எப்ப மண்டை உடைஞ்சு போச்சோ, கஷ்டங்கள் வந்ததோ, வியாதி வந்ததோ, துன்பங்கள் வந்ததோ, அந்த சமயத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், என் புருஷன் உத்தம பத்தனே, அவன் உண்மையான சத்திய சஹாபி என்பதாக என் மனசு தெரிஞ்சு போச்சு. அதனால தலாக் வேண்டான்னு சொன்னேன். பெரிய நண்பர்களே, ஊட்டி மலையில முத்தொலி சார், ஊட்டி மலையில ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. பாருங்க பாய் சொன்னாச்சா, ஊட்டி மலையில ஒரு வண்டி போகுது. டிரைவருக்கு பின்னாடி உட்காந்த சீட்ல 4 பேர் உட்காந்து பேசுறாங்க. என்னடா மாப்பிள்ள வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, அப்படியா இப்படியா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கவலையை பரிமாறிக்கிறான். கஷ்டத்தை சொல்றான், முகமது அலி பாய் சொல்றாரு, முத்தொலி சாப் சொல்றாரு, நான் சொல்றேன், முபாரக் சொல்றேன், அப்படியே பேசிக்கிட்டே போறோம். அந்த டிரைவர் எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தான். கேட்டுட்டு கடைசி இந்த டிரைவர் சொன்னா, என்னையா பெரிய கஷ்டம் கவலை அப்படிங்கிறீங்க, எனக்கும் தான் வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கும் தான் வண்டி ஓட்ட தெரியாது, இப்ப நான் ஊட்டியில் வண்டி ஓட்டுறியா மனையில அப்படின்னு சொன்ன ஒண்ணுதான். எனக்கும் தான் வண்டி ஓட்ட தெரியாது, ஊட்டி மலையில நான் ஓட்டலையா ஹில்ஸ் ஏரியா, ஹைவே கிடையாது, ஹில்ஸ் ஏரியாவில் நான் வண்டி ஓட்டுறேன்.
என்னைய கவலை கவலை, கஷ்டம் கஷ்டம், எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது, பஸ்ஸு இப்போ நான் ஓட்டலையா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் தான் அவங்க கவலையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, எல்லாத்துக்குமே உயிர் பயம் வந்துருச்சு. இவன் நேராக கொண்டு போய் நம்மளைய ஊட்டியில் இறக்குவானா இல்லை எங்கேயாவது இறக்கிடுவானா அப்படின்னு. ஒருத்தர் கேட்டாரு, டிரைவருக்கும் கண்ட்ராக்டருக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு. தம் சொல்லி சார், டிரைவருக்கும் கண்ட்ராக்டருக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கண்ட்ராக்டர் தனித்தனியாக டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவரு ஒரே அடியாக டிக்கெட் கொடுத்துருவாரு அப்படின்னு. என்ன சொன்னார் ஜி? டிரைவருக்கும் கண்ட்ராக்டருக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னா, கண்ட்ராக்டர் வந்து தனித்தனியாக டிக்கெட் கொடுப்பாரு, ஆனால் டிரைவரு ஒரே அடியாக டிக்கெட் கொடுத்துருவாரு அப்படின்னு. அது மாதிரி பயம் வந்துருச்சு உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர், இவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியல, இவன் வண்டி ஓட்டிட்டு போறான், நம்ம கவலை எல்லாம் மறந்துட்டாரு, வீட்டில் குடும்பத்துடைய எல்லா கவலைகளும் மறந்துட்டு உயிர் பயம் வந்துருச்சு. உயிரோட இவன் கொண்டு போய் நம்மளை ஊட்டியில் இறக்குவானா அப்படின்னு. ஆக பெரியன்பர்களே, பேசினா பேசிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனும் கண்டிப்பாக கவலை இல்லாமல் கிடையாது, கஷ்டம் இல்லாமல் கிடையாது. எந்த கஷ்டங்கள் எந்த துயரங்கள் வந்தாலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை புரட்டி பாருங்க, நபிமாருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க, சஹாபாவுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள் இதில் 1% கூட நமக்கு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பொறுமையை கையாண்டார்கள், எப்படி பொறுமையாக இருந்தாங்க என்பதைத்தான் நமக்கு படிப்பினை வாக வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அத்தனை துன்பங்கள் துயரத்திலையும் பொறுமையாக இருந்து, பொறுமை என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.